மேலே சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பிச் வில்மோர் இவங்க எல்லாம் அந்த டீம் வந்து 2 பேரும் போனாங்க. போய் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டாங்க. போகிறமும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் போன பிறகு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக்கிங் பண்ண உடனே இந்த ஹீலியம் வாயு வந்து லீக்கேஜ். ஹீலியம் வாயு எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மேலே 4 இருக்கும், கீழே 12 இருக்கும். ஸோ மொத்தம் 16 த்ரஸ்டர்ஸ். அப்போ அந்த 16 த்ரஸ்டர் வந்து ஹீலியம் வாயு ப்ரெஷரைஸ்டு சேம்பரில் போய் அந்த ப்ரொப்பலண்ட்டை வந்து இக்னைட் பண்ணும். அப்போ அது கேஸ் லீக்கேஜ் ஆனதுனால ஏற்பட்ட விளைவுகளினால் அந்த த்ரஸ்டருடைய முழு பலம் கிடைக்காம போயிடுச்சு. ப்ரொபல்சிவ் தன்மை இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம். அப்போ த்ரஸ்டருக்கு முழு பலம் கிடைக்கலைன்னா நீங்கள் நேவிகேட் பண்ணி கொண்டாட முடியாது. நீங்கள் வந்து திரும்பி ரீஎன்ட்ரி பேன் கரெக்டாக வரணும். அப்போ அந்த ஐஎஸ்எஸ் ஆர்பிட்டில் இருந்து வந்து எர்த் அட்மாஸ்பியருக்கு வரணும், வந்து ப்ராப்பராக வந்து லேண்ட் ஆகணும். அப்போ இத்தனை மெனோவேரும் பண்ண முடியாது அப்படின்னா தென் இட் பிகம் அ ஃபெயிலியர். அப்போ அதனால தான் வந்து அந்த 8 நாளில் திரும்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரையலாக தான் அவங்க முதல்ல அனுப்புனாங்க. ஏற்கனவே 2 முறை சென்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு அவர்கள் தலைமையில் அந்த குருவை அனுப்புனாங்க. அப்போ வந்து அவர்கள் வர முடியாத சூழல் அங்கே ஏற்படும் பொழுது அவர்கள் வந்து வர முடியாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதற்கு பின்பு அனுப்பப்பட்ட விண்கலங்கள் போய் டாக்கிங் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை திரும்பி கொண்டாந்துருக்கு. பட் ஆனால் இவர்கள் போனதுனால நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்கே நடத்தப்பட்டது. எப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்டல் இருக்குல்ல, அந்த பாலி கிறிஸ்டலில் வந்து அதனுடைய மெக்கானிசம் எப்படி இருக்குது, அப்போ புரோட்டீன் கிறிஸ்டலுடைய மெக்கானிசம் எப்படி இருக்குது, அது வந்து மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில், அதாவது கிராவிட்டியே இல்லாத என்விரான்மெண்ட்டில், அந்த புவியீர்ப்பு சக்தி இல்லாத அந்த மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில் அந்த புரோட்டீன் கிறிஸ்டல்ஸ் எப்படி குரோத் ஆகும், அந்த அதில் வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கேன்சருக்கான ட்ரக் எப்படி உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இதை வந்து குணப்படுத்துவதற்கான ட்ரக் என்ன பண்ணுவதற்கான எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கலாம். மஸ்குலர் இப்போ இந்த 16 கோடி ஊசி போடுறதுன்னு ஒரு நோய், அந்த நோய் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக அந்த நோய்க்கு இந்த புரோட்டீன் கிறிஸ்டல்ஸ் குரோத்து மைக்ரோ கிராவிட்டி என்வரன்மெண்ட்டில் இதனுடைய குரோத் எப்படி இருக்குது, அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வியாதிகளை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியுமா என்ற எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே நடக்குது. நீங்கள் ஆஸ்ட்ரோஃபோரோசிஸ்ன்னு வரும், இந்த கால் முட்டி வலி ஆஸ்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி வந்து ரொம்ப லோ டென்சிட்டியாக மாறும், போன் டென்சிட்டி வீக் ஆகும். ஸோ இதை வந்து சரி பண்ணுவதற்கு ரிசர்ச் நடக்குது அங்கே. இதை தாண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து மைக்ரோ கிராவிட்டி என்வரன்மெண்ட்டில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பிளட்டு சப்ளை வந்து நம்மளுக்கு இந்த எர்த்து கிராவிட்டி அட்மாஸ்பியரில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் உட்காந்துருந்தோம்னா மேலேருந்து கீழே தான் பிளட் ஃப்ளோ நடக்கும், தலையில் நின்றோம்னா தலைக்கு பிளட் ஃப்ளோ நடக்கும். ஆனால் மைக்ரோ கிராவிட்டி என்வரன்மெண்ட்டில் பிளட் ஃப்ளோ வந்து ஈவனாக இருக்கும் எல்லா இடத்துக்கும். அப்படிப்பட்ட பிளட் ஃப்ளோ ஈவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் எனி ஃப்ளூயிட் வந்து ஒரு ராக்கெட் என்ஜின்லேயோ ஒரு சேட்டலைட் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ஜின்லேயோ இதனுடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், அப்போ அது எப்படி ஒர்க் பண்ணுன்ற ஃபிசிக்காலஜிக்கல் டெஸ்ட், மெக்கானிக்கல் டெஸ்ட், இதெல்லாம் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது.